لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. இறுதி நூற்றாண்டில் இறுதி சமுதாயம் அப்படிங்கிற ஒரு தொடர் நிகழ்ச்சி நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம அதில் கவர் பண்ணியிருந்தோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 14 பகுதிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே பார்க்காதவங்க மறுபடியும் அதை ஃபஸ்ட்லேருந்து பார்த்துங்க. அதுக்கப்புறம் தான் கூடிய விஷயங்கள் பின்னாடி சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கோர்வையாக புரியும். இப்போ எடுத்தோடனே இந்த 13ஆவது பகுதி 14ஆவது பகுதி பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு புரியறதுக்கு சிரமமாக இருக்குங்கிறது நம்ம இதில் சொல்லிக்கிறோம். இதில் முன்னறிவிப்புகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சொல்லப்பட்டிருக்கோம். அதை புரிஞ்சிங்கன்னு சொல்லி இந்த இறுதி நூற்றாண்டுங்கிற அந்த தலைப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பகுதியும் 2வது பகுதியும் பேசியிருப்போம். நீங்கள் அதை பார்த்துனீங்கன்னா அந்த கோட் வேர்டு எப்படி பயன்படுத்தியிருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிறத அதில் நம்ம டீட்டெயிலாக குறிப்பிட்டிருக்கோம். ஏன்னா இந்த சில விஷயங்களில் இன்னும் ரிசர்ச் பண்ணலாம், இன்னும் தேடலான்னு போக போக கடைசியாக அந்த அடையாளங்கள் கண்ணு முன்னாடியே நடந்துருமாட்டு தெரியுது. அந்தளவு அது இழுத்துட்டு போகுது. அதனால் தெரிஞ்ச வரைக்கும் போதும், எடுத்து முதல்ல மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு ஒரு அவுட் பிக்சராவது கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் இதை எடுக்கிறேன். ஏன்னா இது பார்த்திங்கன்னா இது 2020 ஸ்டேட்டஸ் மட்டும்தான் இது. ஏன்னா முன்னறிவிப்புகள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நான் சொன்ன கருத்துக்கள் வாபஸ் கூட வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மாற்றி வேறு மாதிரி விளக்கம் சொல்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. குழம்பிடாதீங்க. இது 2020 நிலவரப்படி நாம் சொல்கிற விஷயம். மறுபடியும் வேணால் ஒரு சில விஷயங்கள் புரியாது. அது ஒரு சில விஷயங்கள் வச்சு தான் நம்ம இதுதான் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இம்ரான் ஹுசைனுடைய பயான்கள் பார்த்த வரைக்குமே அவரே அப்படி தான் பண்ணுறாரு. சஹாபாக்களும் அப்படி தான் மாற்றி தான் பேசுவாங்க. முன்னறிவிப்புகள் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சிட்டாரு. ஏன்னா எதிரிகளுக்கு புரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் ரசூலா பேசுனது. புரியுதுங்களா? நம்ம தெளிவாக சொன்னால் எதிரிகளுக்கு புரிஞ்சிடும்ல, அவங்க எப்படி நடந்துக்கணுங்கிறது அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அப்போ அதனால் முன்னறிவிப்புகள் பொறுத்த வரைக்கும் அது ஒரு பிரச்சனை இருக்குங்கிறதும் தெரிஞ்சுங்க. இது இப்போ பேசுகிறோம்னா தற்காலிகமான விளக்கம் இந்த ஹதீஸுக்கு, அவ்வளோதான். ஆனால் பேஸ் ஒன்று தான், இகாமத்து தீனுங்கிறது தான் ரசூல். அதில் அடிப்படையான விஷயங்கள் எதுலையுமே மாற்றுக்கிறது வராது. ஒரு சில அந்த முன்னறிவிப்புகள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மாற்றி கூட பேச வேண்டியது வரும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 10 பெரிய அடையாளங்கள் இருக்குல்ல, அதில் ஒரு முதல் அடையாளமான சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பது அப்படிங்கிற அந்த அடையாளத்துக்குண்டான விளக்கம், அது எப்படியெல்லாம் பொருள் கொள்ளப்படுது, நாம் என்ன விதத்தில் அதை பொருள் கொள்கிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சபையில் இருந்துக்கிட்டு மறுமை நாளை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது ரசூலா கேட்குறாங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. மறுமை நாளை பற்றி, யுக முடிவு நாளை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, 10 அடையாளங்கள் நோட் பண்ணிங்க, அது வராத வரைக்கும் மறுமை நாள் வராது. திடீர்னுலாம் அது வந்துடாது. மறுமை நாளுங்கிறது திடீர்னுலாம் வந்துடாது. ஒரு 10 அடையாளம் இருக்குது. அதெல்லாம் நடந்தது பிறகு தான் பூமி அழியும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதில் முதல்ல கிழக்கில் ஒரு பூகம்பம், மேற்கில் ஒரு பூகம்பம், அரபு தீபகற்பத்தில் ஒரு பூகம்பம், அப்புறம் புகைமூட்டம் 4, 5வது தஜ்ஜால், 6வது பூமியிலிருந்து ஒரு பிராணி, யாஜூஜ் மாஜூஜ் 7, 8வது சூரியன் மேற்கில் உதிப்பது, 9வது ஈசா நபி, 10வது யமனிலிருந்து கிளம்பும் ஒரு நெருப்பு, மக்களை வாகனங்களில் ஏறி பயணம் புறப்பட செய்வது அப்படிங்கிறது இது ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸில் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பது 8வது இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சீக்வன்ஸ் பண்ணுறாங்க. இது முஸ்லீமில் 5559வது ஹதீஸாக இது இருக்குது. அதே 5558வது ஹதீஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதே 10 அடையாளங்கள் வருது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புகைமூட்டம், 2வது தஜ்ஜால், 3வது பிராணி, 4வது சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பது, 5வது ஈசா நபி, 6வது யாஜூஜ் மாஜூஜ், 7வது 8வது 9வது 3 பூகம்பம், 10வது யமனிலிருந்து வரக்கூடிய நெருப்பு. இந்த ரெண்டுலையுமே காமனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா யமனுடைய நெருப்பு லாஸ்ட்டில் வருது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மற்றது எல்லாமே சீக்வன்ஸ் மாறி இருக்குது. அப்போ சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பதுண்டு. இன்னும் நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. எல்லாத்துலேயுமே சீக்வன்ஸும் மாறி தான் வருது. அப்போ இதில் உலமாக்களுடைய ஒருமித்த கருத்து எதுன்னா 10 அடையாளங்களில் சீக்வன்ஸு எதுங்கிறது யாருக்குமே தெரியாது. இது அல்லாஹ்வுடைய ஒரு ஹிக்மத்தாக கூட இருக்கும், எது எப்போ வருங்கிறது. ஆனால் விஷயம் என்னென்னா மூமின்களால் ரியலைஸ் பண்ண முடியும். ஒரு சீக்வன்ஸு இவங்க ரசூலா சொல்லலைனாலும் ஒரு சீக்வன்ஸு நல்லா நமக்கு சில சீக்வன்ஸு புரியும். தஜ்ஜாலுக்கு அப்புறம் தான் ஈசா நபி வரணுன்னு அவரை கொள்றது தான் ஈசா நபி வராங்க.
அப்புறம் ஈசா நபி வந்ததுக்கப்புறம் தான் யாஜூஜ் மாஜூஜ் படையெடுத்து வரும். அது படையெடுத்து வருதல், யாஜூஜ் மாஜூஜ் விடுவிக்கப்படுதல் கிடையாது. அப்போ அதுக்கப்புறம் தான் அந்த நிகழ்வு நடக்கும். அதுக்கு முன்னாடி மஹதி அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. இது ஒரு கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு சீக்வன்ஸ். அப்போ சீக்வன்ஸ் கன்ஃபார்ம் இல்லைங்கிறதுக்காக இந்த 2 செய்தியை நான் சொன்னேன். இன்னும் நிறைய செய்திகள் இருக்கு. இப்போ இந்த ஹதீஸ் என்ன இருக்குது, இந்த சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பதுங்கிறது இங்கே 10ஓட 11 வருது இல்லை. இது இல்லாமல் தனியாகவும் இதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் சொல்லியிருக்காங்க. இந்த மர்வான் அப்படிங்கிறவர் ஒரு பயான் பண்ணுறாரு. மர்வானுங்கிறவர் முஆவியா ஆட்சியில் இருந்த மதீனாவுடைய ஆளுநர். அவர் மோசமான ஒரு ஆட்சியாளர். அவர் பயான் பண்ணுறாரு. அப்போ மறுமையுடைய முதல் அடையாளம் தஜ்ஜால் அப்படின்னு சொல்லி அவர் பயான் பேசிட்டு இருக்காரு. அவர் வேலையாக தானே தப்பாக ஏதாவது பேசிகிட்டு இருப்பார், விரும்பினது பண்ணுவார். அவர் அநியாயம் முடிச்ச ஒரு ஆள். அப்போ மறுமை நாளுடைய முதல் அடையாளமே தஜ்ஜால் தான், வேறு எதுவுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க ரொம்ப முக்கியமான ஒரு சஹாபி. அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹுடைய பையன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ரொம்ப நற்சான்று வழங்கப்பட்ட ஒருத்தர். இவர் ரசூலுல்லாஹ் ரொம்ப விருப்பமான ஒருத்தரும் கூட. ஆனால் இந்த நடந்த அந்த கலாட்டாக்களில் முஆவியா டீமில் இவர் இருந்தாலும் முஆவியா அவருக்கு சப்போர்ட் இவர் பண்ணல. அவங்களுடைய படையில் அவர் தரப்பில் இருந்தால் அவங்க, ஆனால் சண்டைகளை அவங்க போட மாட்டாங்க, அவங்களோட தான் இருப்பாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் பண்ண ஒரு அட்வைஸ் அந்த மாதிரி, உங்கள் அப்பாவை பேச்சு நீ கேளுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னதுனால சாகிற வரைக்கும் அவங்க அப்பா கூட அவர் இருந்தார். ஆனால் அவருடைய இது அவங்க ஃபாலோ பண்ணல. சரி, இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மதீனாவில் அந்த சபையில் இருந்துக்கிட்டே இவர் தவறாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு அப்ஜெக்ஷன் பண்ணுறாரு. அப்ஜெக்ஷன் பண்ணிட்டு சொல்கிறாரு, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஒரு செய்தி கேட்டிருக்கேன், அதை நான் இன்னும் நினைவில் வைத்திருக்கேன். இதை அடித்து வேற சொல்கிறாங்க. யார்? ஒரு சஹாபி ஒரு ஹதீஸை அறிவிக்கிறது ஒரு பக்கம், அதை அடித்து சொல்கிறாங்க, நான் நல்லா கேட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமை நாளின் முதல் அடையாளம் சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பதும் முற்பகல் நேரத்தில் பிராணி வெளிப்படுதல் ஆகும். இதில் எது முதலில் வந்தாலும் மற்றது விரைவில் வந்துவிடும். சூரியன் மேற்கில் உதிக்கிறதும் பிராணியுடைய வெளிப்படுதலும் உடனே அடுத்தடுத்து நடந்துரும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கேன். இதை எனக்கு டவுட்லாம் கிடையாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா முஸ்லீமில் 5637, முஸ்னத் அஹமதில் 4881, இந்த இஸ்லாம் 360ங்கிற ஒரு ஆப் இருக்குது, அதில் பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் 13034. அந்த இஸ்லாம் 360ங்கிற ஆப்பில் தேடினீங்கன்னா அந்த இதில் இங்கிலீஷில் இருக்கும் இந்த ஹதீஸ். இதில் முதல் அடையாளம்னு வருது. அதே மாதிரி இன்னொரு அறிவிப்பும் இன்னொரு சஹாபியும் அதை சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு சஹாபி சொன்னாலும் அது கொஞ்சம் இஷ்டாங்க, இன்னொரு சஹாபி சொல்கிறாருன்னா இன்னும் இஷ்டாங்க. அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மறுமை நாளின் முதல் அடையாளம் சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பது ஆகும். சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பது மறுமை நாளுடைய முதல் அடையாளம்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, இது பார்த்தீங்க அப்படின்னா சஹீஹான ஹதீஸ். அல்பானியுடைய அந்த சில்சிலத்து சஹீஹாங்கிற அந்த புத்தகத்தில் அவர் பதிவு செய்கிறார். 2574 சில்சிலத்து சஹீஹா அப்படிங்கிற அந்த புக்கில். இது தப்ரானியில் பார்த்தீங்கன்னா 7948 ஹதீஸில், தப்ரானியுடைய மோஜமல் கபீர் அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் இந்த ஹதீஸ். இதுலேருந்து என்ன கன்ஃபார்மாக தெரியுது, 10 அடையாளங்களில் முதல் அடையாளம் சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பதுங்கிறது. இந்த முதல் அடையாளத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு கூடுதல் தகவலும் பல ஹதீஸ்களை நம்ம பார்க்க முடியுது. நிறைய ஹதீஸ் இருக்குது. இதில் முஆவியா அறியக்கூடிய ஹதீஸ் ஒன்று வரும். அந்த ஹதீஸ்லையும் ரசூலுல்லாஹ் கேட்டதாக அவர் சொல்லுவார். ஆனால் அது உண்மையான செய்தி, மற்ற சஹாபாக்களும் அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 அடையாளங்களுக்கு பிறகு ஈமான் கொள்வது ஒருவருக்கு பயன் அளிக்காது. யார் அதற்கு முன் ஈமான் கொண்டாரோ அல்லது அதன்படி ஈமான் கொண்டு அதன்படி நற்செயல் புரியவில்லையோ அவர்களுக்கு அந்த ஈமான் பயனளிக்காது அப்படின்னு சொல்லிட்டு 3 அடையாளங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. மேற்கிலிருந்து சூரியன் உதிப்பது, இதில் பாருங்கள் சீக்வன்ஸில் ஃபஸ்ட்டு வந்துருச்சு. 2வது தஜ்ஜால், 3வது பூமியின் பிராணி அப்படிங்கிறது 3 அடையாளங்கள் சொல்கிறாங்க. இது வந்ததுன்னா ஈமான் கொண்டா ஈமான் பலன் அளிக்காது அப்படிங்கிறது இந்த ஒரு ஹதீஸ். இது மிஷ்காத்தில் 5467, முஸ்லீமில் 158, அப்புறம் 249 இந்த இடங்களில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கு. சஹீஹான ஹதீஸ் முஸ்லீமில் இருக்கிறதுனால. அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா புகாரியில் இன்னொரு ஹதீஸ் வருது. மேற்கிலிருந்து சூரியன் உதயமாகாத வரை மறுமையினால் வராது. அவ்வாறு அது உதயமாவதை பார்த்துவிட்டு மக்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக ஈமான் கொள்வார்கள். ஆனால் முன்பே இறை நம்பிக்கை கொண்டிராத அல்லது ஈமான் கொண்டிருந்தும் நன்மை செய்யாதவர்களுக்கு ஈமான் பயனளிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இது புகாரியில் 6506. புகாரியில் ஒரு செய்தி, முஸ்லீமில் ஒரு செய்தி வந்துச்சுன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங், முத்தஃபகுன் அலைம்பாங்களே தெரியுமில்ல, 2 பேரும் சேர்ந்து
சொல்லிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹதீஸ். அப்போ சூரியன் மேற்குலேருந்து உதிக்கிறத பார்த்தாங்க அப்படின்னா எல்லாரும் ஈமான் கொள்வாங்க, ஆனால் அந்த ஈமானு பயன் அளிக்காதுங்க. புரியுங்களா? அப்போ இந்த இடத்துல தான் இது மாற்று பொருள் கொடுக்குற தேவை ஏற்படுது. ஏன் மாற்று பொருள் கொடுக்குறோம் நம்ம? சரி, சூரியன் உதிக்கும் அல்லாஹ் வல்லமையும் படைத்தவன், அல்லாஹ் எதையும் செய்யக்கூடியவன், இங்கேருந்து வர வைக்க முடியும், இங்கேருந்து வர வச்சோம், அங்கேருந்து வர வைக்கலாம், அதில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. ஏன் மாற்று கருத்து கொடுக்குறோம்னா இந்த ஹதீஸினால தான். ஏன்னா ஈமான் பயனளிக்காதுன்றாங்க. ஆனால் ஈமான் பயனளிக்க முதல் அடையாளத்துக்கே ஈமான் பயனளிக்கலைன்னா மீதி 9 அடையாளம் எதுக்கப்புறம்? புரியுங்களா? அப்போ அது ஒரு கேள்வி வருது இல்லையா? சும்மா வந்து நாங்கள் ஏதோ டைம் பாஸ் ஆகலாம், நாங்கள் குப்புறப்படுத்து நாங்கள் ஒரு டிசைனாக யோசிக்கிறோம், எங்களுக்கெல்லாம் மூளை இல்லை, உங்களெல்லாம் வந்து நாங்கள் முட்டாளாக நினைக்கிறோம், அப்படிலாம் இல்லை. ஒரு ஹதீஸை வெயிட்டு கொடுத்து பாருங்கள், அதில் படிப்பினைகள் சொல்லப்படுது. ஏதோ வந்து உலகத்தில் இல்லாத கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்காகவே நாங்கள் கம்பெனி ஓப்பன் பண்ணி உக்காந்துட்டு இருக்கிற மாதிரிலாம் நினைக்காதீங்க. அப்படியே புதுசாக ஏதாவது இவங்க சொல்ல போகிறாங்க, இன்ட்ரெஸ்ட்டுக்காகவும் அம்புலி மாமா கதைக்காகவும் நாம் வந்து சரக்கு எடுத்துகிட்டுலாம் வரல. அந்த விஷயங்களை யோசிக்கும்போது புரியுதா இல்லையா? உங்களுக்கே புரியுதா இல்லையா? சொல்கிறது புரியுதா இல்லையா? முதல் அடையாளம்ட்டாங்க, தௌபா அடைச்சிருச்சுட்டாங்க. அப்போ தௌபாவும் அடைஞ்சிருச்சு, முதல் அடையாளத்தில் கேம் ஓவர்னு, அப்புறம் மீதி 9 அடையாளம் வந்து எவ்வளோ வீணாக போயிடும். அப்போ அது வந்து ஒரு காரணம் இருக்குது. ஒரு விஷயம் வந்து தேவையில்லாமல் நம்ம வந்து எதையுமே நோண்ட வேண்டியதில்லை அப்படிங்கிறது. மேலோட்டமாக நமக்கும் ஆசை தான் புரிஞ்சுக்கிறது, ஆனால் மேலோட்டமாக புரிஞ்சுக்கிறது தடையாக நிறைய விஷயங்கள் இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸும் பார்த்தீங்கன்னா, இது ஒரு வகையான ஹதீஸு. இன்னொரு ஹதீஸில் பார்த்தீங்கன்னா தௌபாவும் ஏற்கப்படாதுன்னு வருது. ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் தன்னுடைய கைகளை விரித்தபடியே பகலில் பாவம் செய்தவர் மன்னிப்பு கேட்டு தௌபா பெற்றுக்கொள்ளுங்கள், பகலில் அப்படின்னு சொல்லி பகல்லையும் கைகளை விரித்து இரவில் பாவம் செஞ்சவங்க தௌபா பெற்றுக்கொள்ளுங்கள் நல்லா சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கான். இவ்வாறு நடந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கும் வரை இது நடந்து கொண்டே இருக்கும். அப்போ சூரியன் மேற்கிலிருந்து வந்துருச்சுன்னா அப்புறம் தௌபா நிறுத்திடுவான்ல. அப்போ தௌபாவுடைய வாசல் நிற்கப்பட்டுரும். அப்படிங்கும்போது அப்போ ரொம்ப ஒரு அச்சுறுத்தலான ஒரு விஷயம் வந்து மூமின்களுக்கு. அப்போ இதில் வந்து நிறைய கேள்விகள் இதில் வருது. 2 சஹாபாக்கள் சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் அடையாளம் இதுதான் அப்படின்ட்டு. அப்போ ஈமான் ஏற்கப்படாது, தௌபா ஏற்கப்படாது, அமல்கள் பயன் தராது, அமல் அதுக்கு முன்னாடியே செஞ்சிருந்தாதான் அப்படிங்கும்போது இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆய்வுக்கு வந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். இந்த ஹதீஸ்லேயே பாருங்க, அந்த 3 செயல்கள் நிகழ்ந்தா தௌபா ஏற்கப்படாதுன்னு இருக்கு, அதாவது ஈமான் ஏற்கப்படாதுன்னு இருக்கு. எது? சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பது, பிராணி, தஜ்ஜால். இது 3 என்ன ஒரே நாளில் நடக்க போகுது? காலையில் சூரியன் மேற்கிலிருந்து உதிச்சு மத்தியானம் பிராணி வந்து நைட்டு தஜ்ஜால வர போகிறான் இல்லை. இதுக்கே நல்ல டைம் தேவைப்படும், 3க்குமே வந்து டைம் தேவைப்படும். அப்போ இந்த டைமுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அப்போ தௌபா முதல்ல அடைக்கப்பட்டுச்சுன்னா அப்போ 2வது பிராணி வரும்போது தௌபா மறுபடியும் அடைக்கப்படுமா? இப்போ அடுத்தது வந்து தஜ்ஜால் வரும்போது இன்னொரு வாட்டி அடைக்கப்படுமா? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை குறிப்பிட்டாங்க, எதை வச்சு அவங்க சொன்னாங்கிறது வேற ஏதோ இதில் ஒரு ஹிக்மத் இருக்கு அப்படிங்கிறது இதில் வந்து நல்லா வந்து புரியுது. இன்னும் சொல்ல போனால் தஜ்ஜால் வந்ததுக்கு பிறகு ஈசா நபி வருவாங்க, அவர்கள் வந்து இந்த பூமியை இஸ்லாம் அனைவரையும் முஸ்லீமாக மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி ஹதீஸ் இருக்கா இல்லையா? அது எல்லாருமே நம்ம நம்பின ஒரு விஷயம். தஜ்ஜால் வந்ததுக்கு அப்புறம் ஈமான் பலனளிக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஈசா நபி வருவாங்க, அப்போ ரசூலுல்லாஹ் அது முன்னறிவிப்பே இருக்கு, அது குர்ஆனுடைய முன்னறிவிப்பும் கூட. ஹுவல்லஸீ அர்ஸல பில் ஹுதா வ தீனில் ஹக் இருக்குல்ல லியஸ்ஸூரா அலா தீனி குல்லிஹி, அது முழுமைப்படுத்தியே தீருவான் அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய ஒரு